அமெரிக்காவுக்கும் பேன் கார்டுக்கும் என்ன சம்பந்தம்? பேன் கார்டுல இருக்க நம்பரை வச்சு நம்மளை பத்தி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சிருக்காத பல அரிய தகவல்கள் இந்த பதிவுல கடைசி நிமிஷம் வரைக்கும் இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு காலத்துல ஒருத்தவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கூட இல்லாம இருந்தது. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல ஒவ்வொருத்தரும் 2க்கும் மேற்பட்ட அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்குமே தனித்தனி அக்கௌண்ட் நம்பர் இருக்கு. அப்படி பல அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க எல்லா அக்கௌண்ட்டையுமே ஒரே பேங்க்ல வச்சிருக்க மாட்டாங்க, வெவ்வேறு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அப்படி வச்சிருக்கவங்க ஒரு பேங்க்ல லோன் வாங்கி கட்டாம விட்டுட்டாலோ, அந்த பேங்கோட விதிமுறைகளை மீறி செயல்பட்டாலோ அது மற்ற பேங்க்கு தெரியாது. அதனால அந்த பேங்கை ஏமாத்தக்கூடிய ஒருத்தர் அந்த பேங்க் தெரியாம மத்த பேங்குகளையும் ஏமாத்த முடியும். இந்த மாதிரி பல முறைகேடுகளை தடுக்க தான் பேன் கார்டு உருவாக்கப்பட்டிருக்கு. PAN அப்படின்னா பெர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர். இது ஒரு நிரந்தரமான நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்திய அரசால வழங்கப்படுறதுனால இந்தியாவிலேயே வேற மாநிலத்துக்கு நம்மளோட அட்ரஸ் மாறினாலோ இல்லனா வேற ஸ்டேட்டுக்கு நாம போனாலோ இந்த நம்பர்ல எந்த மாற்றமும் ஏற்படாது. ஒருவருக்கோ இல்லனா ஒரு நிறுவனத்துக்கோ வழங்கப்பட்ட பேன் கார்டு திரும்ப வேற ஒருவருக்கோ இல்ல வேற ஒரு நிறுவனத்துக்கோ மாத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் ஒரு பேன் கார்டுக்கு மேல வச்சிருந்தா அதுவும் சட்டத்துக்கு புறம்பானதா சொல்லப்படுது. பேன் கார்டு வழங்க முக்கியமான காரணம் என்னன்னா, இத வச்சு வரி, பண பரிமாற்றம், நிலம் வாங்குதல், முதலீடு, வரி கட்டுபவரின் இதர செயல்பாடுகள், பல ஆவணங்களையும் தகவல்களையும் ஒரு மையத்துல வச்சு கண்காணிக்கலாம். இப்படி கண்காணிக்கிறதுனால மறைமுகமா வரி ஏய்ப்பை தடுக்குது. பேன் 10 டிஜிட்ல இருக்கும். இதுல நம்பர்ஸும் இங்கிலீஷ் லெட்டர்ஸும் இருக்கும். ஃபர்ஸ்ட் 5 டிஜிட்ஸ்ல வெறும் லெட்டர்ஸா தான் இருக்கும். அதுக்கப்புறம் 4 டிஜிட்ஸ் வெறும் நம்பர்ஸா தான் இருக்கும். கடைசியா ஒரு இங்கிலீஷ் லெட்டரோட பேன் முடிவடையும். பேன் கார்டுல இருக்கக்கூடிய நம்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்ஸ் நம்மளை பத்தி எந்த டீடைல்ஸையும் கொடுக்கறது கிடையாது. 4th டிஜிட்ல P அப்படின்னு இருந்தா அது ஒரு தனி நபரை குறிக்குது. C அப்படிங்கிற எழுத்து இருந்தா அது ஒரு கம்பெனி நிறுவனத்தை குறிக்குது. H அப்படிங்கிற எழுத்து இருந்தா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி பிரிக்கப்படாத குடும்பத்தை குறிக்குது. A அப்படிங்கிற எழுத்து இருந்தா அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் சங்க நபர்களை குறிக்குது. B அப்படிங்கிற லெட்டர் இருந்தா பயோ பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அப்படிங்கறத குறிக்குது. G அப்படிங்கிற லெட்டர் இருந்தா கவர்மெண்ட் ஏஜென்சி அரசு நிறுவனத்தை குறிக்குது. J அப்படிங்கிற லெட்டர் இருந்தா ஆர்டிபிஷியல் ஜெரிடிக்கல் பர்சன் அப்படிங்கறத குறிக்குது. L அப்படிங்கிற லெட்டர் இருந்தா லோக்கல் அத்தாரிட்டி உள்ளூர் நிர்வாகத்தை குறிக்குது. S அப்படிங்கிற லெட்டர் இருந்தா உள்ளூர் அதிகார சபையை குறிக்குது. F அப்படிங்கிற லெட்டர் இருந்தா கூட்டுறவு நிறுவனத்தை குறிக்குது. T அப்படிங்கிற லெட்டர் இருந்தா ட்ரஸ்ட் அறக்கட்டளையை குறிக்குது. பேன் கார்டுல 5th டிஜிட்ல குடும்ப தலைவரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கும். அதாவது ராஜா அப்படின்னா R அப்படின்னு இருக்கும். தனிநபர் அல்லாத பேன் கார்டு யாரு வச்சிருக்காங்களோ அவங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர் 5th டிஜிட்ல இருக்கும். அடுத்த 4 டிஜிட்ஸ் நம்பராவும் கடைசி டிஜிட்ல இங்கிலீஷ் லெட்டரும் இருக்கும். இதோட பேன் முடிவடையும். இந்த 10 டிஜிட்ஸ்ல 4th மற்றும் 5th டிஜிட்ஸ் வச்சு பேன் வச்சிருக்கிறவங்களோட பல தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். இந்த நம்பர் அமெரிக்க பிரஜைகளுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சோசியல் செக்யூரிட்டி நம்பருக்கு நிகரானதா சொல்லப்படுது. இந்திய அரசுக்கு வரி கட்டுறவங்க, மணி டிரான்ஸ்பர் பண்றவங்க, இந்தியாவுல வாழறவங்க, வெளிநாட்டுல வாழக்கூடிய இந்தியர்கள் எல்லாருமே பேன் கார்டு வச்சிருக்கிறது கட்டாயம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பதிவுல பேன் கார்டை பத்தி பல முக்கியமான புதிய தகவல்களை நீங்க நிச்சயமா தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மீதி இருக்கக்கூடிய டிஜிட்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை கமெண்ட்ஸ்ல சொன்னா எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்.